ஒரு நாள் எனக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் வரும். அப்ப நான் காஸ்ட்லியான சூட்ல ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஹோட்டல்ல என்னோட ஒய்ஃப் சரிதா கூட சந்தோஷமா விருப்பப்பட்டதை சாப்பிடுவேன். இத கேட்கும்போது இந்தியாவோட டாப் பிசினஸ்மேன் ஃபேமிலியோட ஒரு வாரிசோட பேரு மாதிரி தெரியுது. ஆகாஷ் ஒரு கோடீஸ்வர பிசினஸ் ஃபேமிலியோட மாப்பிள்ள தான். ஆனா அவரோட நிலைமைய பார்த்து வீட்டு வேலைக்காரன் கூட என்ன சொல்லுவான்னா, கொஞ்சம் பணம் வேணும்னா சொல்லுங்க சார், நீங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியல. உண்மையை சொல்லணும்னா ஆகாஷ் மாதிரி பணக்கார வீட்டு மாப்பிள்ளைங்க ரொம்ப காஸ்ட்லியான கார் ஓட்டிட்டு போவாங்க, காஸ்ட்லியான கிளப்புக்கு போவாங்க. ஆனா ஆகாஷோட வாழ்க்கையில மட்டும் எப்பவும் 3 விஷயங்கள் தான் நடக்கும். முதல் விஷயம் அவமானம், 2வது விஷயம் ரொம்ப அவமானம், அப்புறம் 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான அவமானம். அப்புறம் அடிக்கடி அவர் ஏதாவது காஸ்ட்லியான பெரிய ஹோட்டல்ல அவர் ஒய்ஃபுக்கு டின்னர் கொடுக்கற மாதிரி யோசிப்பாரு. அப்ப அவரே அவர்கிட்ட சொல்லிப்பாரு, அப்ப அவன் என் நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு ஒரு ரொமான்டிக் டூயட்ல என் கூட சேர்ந்து ஒரு ரொமான்டிக் கேண்டில் லைட் டான்ஸ் ஆடுவா. அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் வயிற்றுச்சல்ல பொங்குவாங்க. கண்டிப்பா அன்னைக்கு சரிதா ரொம்ப. ஆகாஷ் ஷாக் ஆகி எந்திரிச்சாரு. மொபைல் எடுத்து பார்க்கும்போது சந்தியா தான் கால் பண்றாங்க. ஆகாஷ் கண்ட கனவு எல்லாமே கலைஞ்சு போயிடுச்சு. என்னோட பாசமான மாமா போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல அது வந்து நான். சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணுங்க. சாஹூ ஜுவல்லர்ஸ்ல என்னோட நெக்லஸ் ஒன்னு இருக்கு. நான் ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அங்க போய் நெக்லஸ கலெக்ட் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. சந்தியா, நான் இப்ப பேங்க்குக்கு போனா அதனால. பேங்க்குக்கு போகணும்ங்கற சாக்கெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க மாமா. எப்படி இருந்தாலும் எங்க ஃபேமிலி குடுக்குற காசை வச்சு தானே நீங்க வாழ்ந்தாகணும். அதனால நாங்க என்ன வேலை சொல்றோமோ அதை செய்யுங்க. அப்புறம் நெக்லஸோட சேர்த்து ஓனர் உங்ககிட்ட ஒரு 30,000 ரூபாய் கொடுப்பாரு. அதையும் எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. அந்த 30,000 ரூபாய்ல ₹1 கூட குறைய கூடாது. இது வரைக்கும் நான் வாழ்க்கையில யாரையும் ஏமாத்தணும்னு நினைச்சது கூட இல்ல. உங்களுக்கு என் மேல அவ்வளவு டவுட் இருந்தா வேற யாரையாவது அனுப்பி அந்த வேலையை முடிச்சுக்கலாம்ல. பாருங்க, உங்களுக்கு இத பேசுறதுக்குலாம் தகுதியே கிடையாது. நாங்க என்ன வேலை சொல்றோமோ அதெல்லாம் செய்யறதுதான் உங்க வேலை. ஆகாஷ் கிளம்பி வெளியே வரும்போது அங்க பார்த்தா அவரோட மாமியார் யாமினி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து சீட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ ஆகாஷ் மாமியாரோட ஃப்ரெண்டு அவங்க செருப்பை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, யாமினி இங்க பாரு, உன் வீட்டுக்கு வந்து வந்து என் செப்பல் அறந்தே போச்சு. இப்ப நான் எப்படி என் வீட்டுக்கு போவேன்? ஹே, இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? நீ பார்ட்டி என்ஜாய் பண்ணு. நான் வேலைக்காரங்க கிட்ட சொல்லி சரி பண்ணி கொண்டு வர சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நான் வேலைக்காரங்களெல்லாம் நம்பவே மாட்டேன். என் செப்பல் ரொம்ப காஸ்ட்லியானது. ஒரு தடவை அறந்துருச்சுன்னா அதை நான் திரும்ப யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆனா என்ன பண்றது, நான் என் வீட்டுக்கு போகணும்ல. அங்க இருந்து ஆகாஷ் கிளம்புனாரு. அப்பதான் யாமினி மேடம் அவரை பார்த்தாங்க. டோன்ட் வரி, வேலைக்காரன் இல்ல, வேலைக்காரனை விட கொஞ்சம் உயர்ந்தவன். அவன் இந்த வேலையை சரியா செஞ்சு முடிச்சிடுவான். ஆகாஷ் இங்க வா, இந்த செருப்பை எடுத்துட்டு போய் சரி பண்ணி கொண்டு வா. அப்பதான் யாமினி மேடமோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, யாமினி, இந்த வேலையெல்லாம் போய் உன் மாப்பிள்ளைய செய்ய சொல்ற? இதெல்லாம் சரியில்லை. ஐயோ, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அவனுக்கு இந்த வேலை செய்யறது தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறீங்க. மாப்பிள்ளையா இருந்தா என்ன, இப்போ செருப்ப சரி பண்ணி கொண்டு வர முடியாதா என்ன? என்ன வேணா செய்வான். எப்படி அவனுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்ல. அவங்க சொன்ன வார்த்தைகள் ஆகாஷ் மனச ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. ஆனா இந்த மாதிரி பேசுறத கேட்டு கேட்டு அவருக்கு பழகி போயிடுச்சு. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள்னு அவருக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஆனா அது அவருக்கு மட்டும் தான் ஞாபகம் இருந்தது, வேற யாருக்குமே ஞாபகம் இல்ல. அத்த சந்தியா ஒரு வேலை சொல்லிருக்காதான் போறேன். எதிர்த்து பேசாத. நான் என்ன வேலை சொன்னேனோ அதை மட்டும் செய். மாப்பிள்ளனா மாப்பிள்ள மாதிரி நடந்துக்கணும். பிச்சைக்கார பையன். சரிதாவோட தலையெழுத்து ஏன் தான் இப்படி இருக்கோ தெரியல. அவளுக்கு உன்ன மாதிரி ஒரு உதவாக்கார புருஷன் கிடைச்சிருக்கான். அப்புறம் யாமினி மேடமோட ஃப்ரெண்டு ஆகாஷ் கிட்ட அவங்க அருந்து போன செப்பலை காமிச்சு என்ன சொன்னாங்கன்னா, இந்த செப்பலை தான் சரி பண்ணி கொண்டு வரணும். நல்ல கடையா பார்த்து சரி பண்ணுங்க, புரியுதுல? அவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஆகாஷோட கையில அவங்க செப்பலை எடுத்து கொடுத்தாங்க. ஆகாஷுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் அந்த வேலையை அவர் செஞ்சுதான் ஆகணும். ஆனா ஆகாஷோட வாழ்க்கையில மட்டும் எப்பவும் 3 விஷயங்கள் தான் நடக்கும். முதல் விஷயம் அவமானம், 2வது விஷயம் ரொம்ப அவமானம், அப்புறம் 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான அவமானம். யூ இடியட், உனக்கு என்ன கண்ணு தெரியல? எங்க இருந்து கிளம்பி வரானுங்கன்னே தெரியல. இந்த இடத்துல நிக்கிறதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. ஆனா நீ என்ன உங்க அப்பா வீடு மாதிரி உள்ள வந்துட்டு இருக்க? யாரா நீ? சரி பரவாயில்ல, விடு சரிதா. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற?
தயவு செஞ்சு கொஞ்சம் கூலாயிரு. என்னை விட்டு தள்ளி நில்லுன்னு சொன்ன. நீ எதுக்காக என் வாழ்க்கையை விட்டு போகவே மாட்டேங்கிற? என் வாழ்க்கையவே நரகமா மாத்தி வச்சுட்ட. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு இந்த தண்டனைன்னு தெரியல. இங்க பாரு, உனக்கு என்னதான் வேணும்? எங்க அப்பா தான் நம்ம 2 பேருக்கும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா நீ எல்லாம் எனக்கு தகுதியானவனே கிடையாது. உன்னை என்னோட புருஷன்னு சொல்லிக்கவே அருவருப்பா இருக்கு. ஐயோ, இன்னைக்கு அந்த டிரைவர் வரல, அதனாலதான் உன்னை வர சொன்னேன். ஆனா எனக்கு என்ன தெரியும், என்னோட புருஷன் அதுக்கு கூட தகுதி இல்லாதவன்னு. நீ இங்க வந்த உடனே என் கிளைண்ட் மகேந்திரன் வரது கூட தெரியாம அவர் மேல மோதி அவரை இன்சல்ட் பண்ணிட்டேன். அவரு ரொம்ப கோவமா வெளியே போயிட்டாரு. நீ எங்க வந்தாலும் சரி, உன்னால எனக்கு அவமானம் மட்டும்தான் கிடைக்குது, வேற எதுவும் இல்லை. என் வாழ்க்கையில நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு ஆளாதான் இருக்கு. என்ன இதெல்லாம்? எதுக்காக இந்த குப்பையெல்லாம் இங்க போட்டு வச்சிருக்கீங்க? தூக்கிட்டு போய் டஸ்ட்பின்ல போடுங்க. அந்த பொக்கேவை தன்னோட காலால மிதிச்சிட்டு அங்கிருந்து போயிட்டா. மகேந்திரன் சரிதாவுக்காக கார் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆகாஷ் கண்ணு முன்னாடியே சரிதா மகேந்திரன் கூட கார்ல கிளம்பி போயிட்டா. அதை பார்த்த ஆகாஷ் ரொம்பவே வருத்தப்பட்டான். அப்பதான் ஆகாஷ்க்கு முன்னாடி ஒரு கருப்பு கலர் கார் வந்து நின்னுது. அதுல இருந்து ஒரு ஆள் இறங்கி வந்தாரு. ஆகாஷ் அவரை பார்த்து திகைச்சு போய் நின்னாரு. யங் மாஸ்டர், ஏசியாலே ரொம்ப பெரிய கம்பெனி ராஜேஸ்வர் குரூப்போட கோடிக்கணக்கான பிசினஸோட எம்பையர் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க அந்த பிசினஸ பாத்துக்க வேண்டிய நேரம் இப்போ வந்துருச்சு. சரி, அந்த ஆள் யாரு? ஆகாஷ் கிட்ட சரிதா ஏன் அப்படி நடந்துக்கணும்? அவங்களோட உண்மையான கதை தான் என்ன? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த ஊர் ரூம்ல படுக்க வச்சிருப்பேன். நான் எப்படி இங்க வந்தேன்? ஒரு நிமிஷம், உனக்கு தெரியும்ல என் ரூம் தனியா இருக்குன்னு. சொல்லு, ஏன் இப்படி பண்ண? சொல்லு. சரிதா ப்ளீஸ், நேத்து நைட்டு நீ போதையில இருந்த. எங்க இருக்க? நான் இப்ப வீட்டுக்கு திரும்ப வந்துட்டேன். சரி, எதுக்காக நீ போனை எடுக்க மாட்டேங்கிற? அத்த, நான் சரிதாவை கூட்டிட்டு வர போனேன். அப்ப போன் அவகிட்ட போனை கொடு. அவளும் போனை எடுக்க மாட்டேங்கிறா. ஆனா அத்த, சரிதா என் கூட வரல. இப்பதானே நீ அவளை கூட்டிட்டு வர போனதா சொன்ன. போன, ஆனா அவளுடைய கிளைண்ட பார்க்க போயிட்டா. இந்த ராத்திரி நேரத்துல அவ யாரோ ஒரு கிளைண்ட் கூட போயிருக்கான்னு சொல்ற? நீதான் ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்ப, அதனாலதான் அவ உன் கூட வரல. உன்னால ஒரு நல்ல மருமகனா இருக்க முடியல, ஒரு நல்ல புருஷனா இருக்கலாம்ல. இன்னும் 1 மணி நேரத்துல நீ எப்படியாவது சரிதாவை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர. கம் ஆன் சரிதா, பிக் அப் தி ஃபோன். அவன் மறுபடியும் சரிதாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா அவ ஃபோன் எடுக்கவே இல்லை. ரொம்ப பயந்து போன ஆகாஷ் சரிதாவை தேடி போனான். ஆகாஷை பத்தின எந்த உண்மையும் மகேந்திரனுக்கு தெரியாது. ஆனா ஆகாஷ்க்கு மகேந்திரனை பத்தி எல்லா உண்மையும் தெரியும். சரிதாவோட பழைய கிளைண்ட் மகேந்திரனும் அவருக்கு ஒரு நைட் கிளப் இருக்குன்னும் சரிதா ஆகாஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆகாஷ் உள்ள போனதும் சத்தம் ரொம்ப அதிகமாவே இருந்தது. அங்க நிறைய பேர் குடிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. ஆகாஷ் எல்லா பக்கமும் சரிதாவை தேடிட்டு இருந்தான். ஆனா சரிதா எங்கேயுமே இல்ல. என்ன தைரியம்? நீ எப்படிடா உள்ள வந்த? மிஸ்டர் தேவ் மகேந்திரன், நான் சரிதாவுடைய புருஷன். எனக்கு வர கோவத்துக்கு இப்பவே உன்னை கொண்டு போட்டணும் போல இருக்கு. ஆனா என்னால அதை பண்ண முடியாது. ஏன்னா சரிதா உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கா. உன்னை என்ன பண்ணணும்னு சரிதாவை டிசைட் பண்ணுவா. அவுட். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த ஊர் ரூம்ல படுக்க வச்சிருப்பேன். நான் எப்படி இங்க வந்தேன்? சொல்லு, நான் எப்படி வந்தேன்? ஒரு நிமிஷம், உனக்கு தெரியும்ல என் ரூம் தனியா இருக்குன்னு. ஆனா ஊர் ரூம்ல உன் கூட என்ன எப்படி படுக்க வச்சு எப்படி தைரியம் வந்தது உனக்கு? சரிதா, சொல்லு, ஏன் இப்படி பண்ண? சொல்லு. சரிதா ப்ளீஸ், நேத்து நைட்டு நீ போதையில இருந்த. உன்னை மகேந்திரன் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்த. உன்னை அந்த நிலைமையில பார்த்துட்டு உன்னை அங்கேயே தனியா விட்டுட்டு வர்றது எனக்கு சரின்னு படல. அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். நேத்து என்ன நடந்ததுன்னு எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நேத்து நீ பண்ண பிரச்சனையால ஒரு முக்கியமான வேலையை நான் மறந்துட்டேன். நம்ம கம்பெனியோட பெரிய ப்ராஜெக்ட் திரும்பவும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறேன்.
அதோட சேர்த்து உன்னை இந்த ஃபேமிலி பிசினஸ்ல இருந்தும் விலக்கி வைக்கிறேன். இதுக்கப்புறம் உனக்கும் இந்த கில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இட்ஸ் கிளியர்? இந்த ஒரே ஒரு மெயிலால என்கிட்ட இருந்து என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட பறிச்சுக்கிட்டாங்க. என்கிட்ட இருந்த ப்ராஜெக்ட திரும்பவும் எடுத்துக்கிறதா தாத்தா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, என்ன கம்பெனில இருந்தும் வெளியில அனுப்ப போறாங்க. ஒரு ப்ராஜெக்ட்காக ஒரு கம்பெனில இருந்து ஒருத்தங்களை எப்படி வெளியே அனுப்ப முடியும்? அது மட்டும் இல்ல, அதுக்கு அப்ரூவல் கிடைக்கலன்னா அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? சரிதா, இந்த உலகமே என்ன உதவாக்கறன்னு நினைச்சிட்டு இருக்கு. அப்புறம் நீ கூட என்ன அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியும். ஆனா ஒரு தடவை உன்னுடைய இந்த உதவாக்கற புருஷனுக்கு வாய்ப்பு கொடுத்து பாரு. ஓ, அப்படின்னா நீ உன்னை ரொம்ப புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கியா? உன்னால என்ன பண்ண முடியும்? நீ என் கூட வா, வந்து உன் தாத்தா கிட்ட பேசு. இந்த புது பில்டிங்கோட ப்ராஜெக்ட் கில் கன்ஸ்ட்ரக்ஷனோட ரொம்ப பெரிய கனவா இருந்துச்சு. அது இதுவரைக்கும் உறுதியாகாம இருக்கு. Why? தாத்தா, ஐ ஃபீல் லைக் ஏன்னா உன்னால இந்த வேலையை செய்ய முடியாது. நான் இந்த ப்ராஜெக்ட உன்னோட கசின் ஷௌரியாவுக்கு கொடுக்க போறேன். இன்னையிலிருந்து அவன் தான் இந்த ப்ராஜெக்ட ஹேண்டில் பண்ண போறான். தாத்தா ப்ளீஸ், ஷௌரியாக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கடைசியா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் தாத்தா. ஓகே, அப்படின்னா இந்த வேலைய நீ இன்னைக்கே முடிச்சாகணும். உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா தாத்தா, எனக்கு புரிஞ்சிருச்சு. சொல்லுங்க சரிதா மேடம், என்ன இந்த பக்கம்? கில் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு அதுக்கு அப்ரூவலே கிடைக்கல. அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. நான் தான் அவரை அப்படி பண்ண சொல்லி சொன்னேன். கமினி, நீ இங்க? நான் இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கியோ அவர் என்னோட ஹஸ்பண்ட் சரிதா. நீ இவர்கிட்ட அப்ரூவல் கேட்டிருக்கன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே நான் தான் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். இப்ப என் புருஷன் என்ன பொசிஷன்ல இருக்காருன்னா உனக்கு கான்ட்ராக்ட கொடுக்கவும் முடியும், கொடுக்காம தடுக்கவும் முடியும். ஆனா நீதான் ரொம்ப பணக்காரியாச்சே சரிதா. சரி போ, உன்னோட வேலைய வேற யாரையாவது வச்சு முடிச்சுக்கோ. கமினி, நடந்த எல்லா தப்புக்கும் நிச்சயமா நான் தான் காரணம். அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், உன்னால முடிஞ்சா எல்லாத்தையும் மறந்து. என்னால அந்த நாளை மறக்கவே முடியாது சரிதா. என்னோட கல்யாணம் முடிவானது உன்னோட சேர்த்து என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நான் அந்த விஷயத்த சொன்னேன். ஆனா அந்த நேரத்துல இவருக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தினேன். அது மட்டும் இல்லாம அவரையும் சேர்த்து அவமானப்படுத்தினேன். நம்மளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. அங்க இருந்து நான் அழுதுட்டே வந்தேன். கமினி, இங்க பாரு, நான் அது எல்லாத்தையும் தெரியாம பண்ணிட்டேன். இங்க பாரு, நான் அது எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப வெக்கப்படுறேன். வெக்கப்படுறதால எதுவும் மாறாது சரிதா. நீ அன்னைக்கு பண்ணதுக்கே இன்னைக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். அவமானத்துக்கு அவமானம் தான் பரிசு. என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, இவரு உன்னோட ஹஸ்பண்ட்ல. இவரு இது வரைக்கும் என்ன சாதனை பண்ணிருக்காரு சரிதா? இவரு என் புருஷனுக்கு முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாதவரு. அப்புறம் நான் என்ன கேள்விப்பட்டனா இவரு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காரமே. கமினி, இங்க பாரு, நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. நான் இன்னும் எதுவும் பேச ஆரம்பிக்கல சரிதா. சரி, நான் சொல்றத கேட்டுக்கோ. ஒருவேளை உனக்கு அப்ரூவல் வேணும்னா உன் புருஷனை என் புருஷன் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு எனக்கு அப்ரூவல் கொடுங்கன்னு பிச்சை எடுக்க சொல்லு. கமினி, நீ வெளியில போற வழி அங்க இருக்கு சரிதா. ஷௌரியா சரிதாவோட கசின் தான். அவன் எப்பவுமே சரிதாவை பிசினஸ்ல இருந்து வெளியே அனுப்பணும்னு தான் நினைப்பான். அந்த கம்பெனியை எப்படியாவது அவன் அடையணுங்கிறது தான் அவனோட ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் சரிதாவை எப்படியாவது தோக்கடிச்சே தீரணும்னு நினைக்கிறான். அப்ரூவல்காக வந்தியா? ஆனா நீ பாவம், எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா அந்த ஆபீசரை நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். மிஸ்டர் தேவ் மகேந்திரன், நான் சரிதாவுடைய புருஷன். எனக்கு வர கோவத்துக்கு இப்பவே உன்னை கொண்டு போட்டணும் போல இருக்கு.
ஆனா என்னால அதை பண்ண முடியாது. ஏன்னா சரிதா உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கா. உன்னை என்ன பண்ணணும்னு சரிதாவே டிசைட் பண்ணுவா. அவுட். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த ரூம்ல படுக்க வச்சிருப்ப? நான் எப்படி இங்க வந்தேன்? சொல்லு, நான் எப்படி வந்தேன்? ஒரு நிமிஷம். உனக்கு தெரியும்ல என் ரூம் தனியா இருக்கேன்னு. ஆனா ரூம்ல உன் கூட என்ன எப்படி படுக்க வச்ச? எப்படி தைரியம் வந்தது உனக்கு? சரிதா சொல்லு, ஏன் இப்படி பண்ண? சொல்லு. சரிதா ப்ளீஸ். நேத்து நைட்டு நீ போதையில இருந்த. உன்னை மகேந்திரன் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்த. உன்னை அந்த நிலைமையில பார்த்துட்டு உன்னை அங்கேயே தனியா விட்டுட்டு வர்றது எனக்கு சரின்னு படல. அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். நேத்து என்ன நடந்ததுன்னு எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நேத்து நீ பண்ண பிரச்சனையால ஒரு முக்கியமான வேலையை நான் மறந்துட்டேன். அந்த மகேந்திரனை சும்மா விடக்கூடாது. அவன் இவ்வளவு மோசமானவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரிதா ஒரு நிமிஷம். அப்படி சொல்லிட்டு சரிதா தன்னோட லேப்டாப்பை எடுத்தா. அவளோட மெயிலை செக் பண்ணா. அப்ப தன்னோட மெயில்ல அவ என்ன பார்த்தான்னா, அதை பார்த்ததும் சரிதா ரொம்பவே ஷாக் ஆயிட்டா. இது எப்படி சாத்தியம்? இந்த ஆபீஸ் மேனேஜர் என் ட்ரீம் ப்ராஜெக்ட கேன்சல் பண்ணிட்டாரே. அந்த நேரம் பார்த்து சரிதாவுக்கு கால் வந்தது. சரிதாவோட தாத்தா ஆனந்த் கில் தான் கால் பண்ணியிருந்தாரு. கில் கன்ஸ்ட்ரக்ஷனோட எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான். ஒரு வழியா சரிதா அந்த கால் அட்டன் பண்ணா. போன் எடுத்து பதில் பேசாம அவங்க பேசுறத மட்டுமே கேட்டுட்டு இருந்தா. அவங்க சொன்னதை கேட்டு ஷாக் ஆன சரிதா பதட்டத்துல போனை கீழே போட்டுட்டா. சரிதாவை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியில இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. போன்ல பேசினவங்க அப்படி என்னதான் சொன்னாங்க? ஆகாஷ்க்கும் சரிதாவுக்கும் அப்படி என்னதான் நடக்குது? ஷௌரியா சரிதாவோட கசின் தான். அவன் எப்பவுமே சரிதாவை பிசினஸ்ல இருந்து வெளியே அனுப்பணும்னு தான் நினைப்பான். அந்த கம்பெனியை எப்படியாவது அவன் அடையணுங்கிறது தான் அவனோட ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் சரிதாவை எப்படியாவது தோக்கடிச்சே தீரணும்னு நினைக்கிறான். அப்ரூவல்காக வந்தியா? ஆனா நீ பாவம், எந்த யூஸும் கிடையாது. நான் இந்த ப்ராஜெக்ட உன்னோட கசின் ஷௌரியாவுக்கு கொடுக்க போறேன். இன்னையிலிருந்து அவன் தான் இந்த ப்ராஜெக்ட ஹேண்டில் பண்ண போறான். ப்ளீஸ், ஷௌரியாக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கடைசியா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அந்த பார்ட்டிக்கு பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் வந்தாங்க. ஆகாஷையும் சரிதாவையும் பார்த்த சௌரியா அப்புறம் சந்தியாவோட மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சது. நான் ஆகாஷ் கிட்ட ஒரு வேலை கொடுத்திருந்தேன். அவனால அதை பண்ண முடியல. இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா திமிர ஆடிக்கிட்டு இருக்கான். நான் அதுக்காக தான் ஒரு நல்ல ஐடியாவா யோசிச்சு வச்சிருக்கேன். அது மட்டும் நடந்தா இப்போ இந்த பேர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனா அதுக்கு உன் உதவி கண்டிப்பா தேவைப்படும். அந்த ஷௌரியாவோட மனசுல அப்படி என்னதான் இருக்கு? சரிதா, வெல்கம் செல்லம். ஆகாஷ், வெல்கம் டு தி பார்ட்டி. தேங்க்யூ. ஆனா இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு. ஹே ஆகாஷ், இந்த சூட்டை எங்க வாங்கின? ஓ, இப்போ இந்த உதவாக்கிற புருஷன் தன்னோட மனைவி காசுல வாழ ஆரம்பிச்சிட்டானா? இல்லனா உனக்கு எங்க இருந்து இந்த தகுதி வந்திருக்கும்? உன்னால இந்த மாதிரி சூட்ஸ் எல்லாம் வாங்க முடியாதுல்ல? ஏ மாமா, இவன் சொல்றதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன இருந்தாலும் மாமா வீட்டோட மாப்பிள்ளையாச்சே. வீட்டோட மாப்பிள்ளைனா மாமியாரோட பணத்துல தானே வாழ்வாங்க. அப்படி இல்லைன்னா வைஃபோட பணத்தை வச்சு தானே சந்தோஷமா இருப்பீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, சாரி. இங்க பாரு சந்தியா, சரிதா நிஜமாவே இவனை காதலிக்கிறான்னு உனக்கு தோணுதா? ஏன் உனக்கு அப்படி தோணலையா என்ன? அங்க பாரு, தன்னோட புருஷனை விட்டுட்டு அதுவும் உண்மைதான். இட்ஸ் ஓகே, வாங்க நாம என்ஜாய் பண்ணலாம். இல்ல, நான் ட்ரிங்க்ஸ் பண்றது இல்ல. என்ன? அட கம் ஆன் ஆகாஷ், அடிக்கடி நாம இந்த மாதிரி பார்ட்டி பண்ணிக்கணும். இந்த கொஞ்சம் குடி. இல்ல இல்ல, அட குடிப்பா, குடி. That's like a good boy. Oh மாமா, என்னோட கிளாஸ்ல குடிக்க மாட்டீங்களா? அவ்ளோ வெக்கமா? வாங்க குடிங்க இத. என்னங்க குடிங்க. Come on, come on, come on. You have to do it. You have to do it. Come on, come on. You can do it. Bravo, mama.
எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இவர் தான் எங்க வீட்டோட மருமகன். இவர் ரொம்பவே ஃபேமஸ். எங்களோட இந்த குடும்பத்துல இவரோட நிலைமை என்ன எல்லாத்தையும் இப்போ தெளிவா சொல்லுவாரு. இவர் எதை பத்தி யோசிச்சு எங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டாருன்னு. ஓ, அப்படின்னா நீங்க 2 பேரும் இதுக்காக தான் என்ன ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சீங்களா? சரி, நீங்க இவ்வளோ ஆர்வமா இருக்கிறதுனால சொல்றேன். கேளுங்க, நீ இருக்கியே 1ஆம் நம்பர் பேராசை பிடிச்ச ரொம்ப கேவலமான ஆளு. கில் கன்ஸ்ட்ரக்ஷனை பேக் டோர் வழியா வந்து அடையணும்னு நினைக்கிற. அதனாலதான் நீ சரிதாவை உன் வழியில இருந்து விலக்கி வைக்கணும்னு நினைக்கிற. அட, நீ எங்க 2 பேர் உறவையும் பிரிக்கணும்னு நினைக்கிற. நீ என்ன உளர்ற? வாய மூடு. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் இன்னும் பேசியே முடிக்கல. நீ இந்த பிசினஸ அடையணுங்கிறதுக்காக என்னென்னவோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. உங்க அப்பா இருக்காரு நீரஜ், அவரோட சேர்ந்துட்டு தாத்தாவை ஏமாத்திட்டு இருக்கிற. அப்புறம் சரிதாவை அவருக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு இருக்க. ஆகாஷ், ஸ்டாப் இட். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ தாத்தா தாத்தா தாத்தா. அப்புறம் தாத்தா, நான் உங்களை என்ன சொல்றது? மேலோட்டமா பார்க்கும்போது நீங்க சரிதாவுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்கதா. ஆனா உங்க மனசுக்குள்ள நீங்க இவனுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதான் நீங்க எடுக்கிற எல்லா முடிவும் இவனுக்கு ஆதரவாகவும் சரிதாவுக்கு விரோதமாவும் இருக்கு. You are disgusting. முதல்ல இங்க இருந்து போ. ஆகாஷ், be in your limit. இவர் எங்களுடைய தாத்தா. உன்னுடைய வயசு, அனுபவம், தகுதியை விட பெரியவர். சந்தியா, ஓ சந்தியா, உனக்கு என்ன குறை இருக்கு? அது என்னன்னா, நீயும் ஷௌரியாவும் சேர்ந்து சரிதாவுக்கு எதிராக பிளான் பண்றீங்க. நான் நீயும் ஷௌரியாவுடைய சித்தப்பா பொண்ணு தானே. உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பீங்க. ஆனா சரிதாங்கிற விஷயம் வரப்ப மட்டும் நீங்க 2 பேரும் ஒன்னாயிடுறீங்க. அதனால தானே நீங்க 2 பேரும் என்னை குடிக்க வச்சு என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. கரெக்டா? ஆனா நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, நான் சரிதா கூட தான் இருப்பேன். அப்புறம் நான் இருக்கும்போது சரிதாவை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. உண்மையை சொல்லவா ஷௌரியா? சரிதா மட்டும்தான் உங்க எல்லாரையும் விட டேலண்டானவ. எல்லாரையும் பாத்துக்கிறா, எல்லார் மேலயும் அக்கறையா இருக்கா. ஆனா எல்லா சதிகளும் அவளுக்கு தான் நடக்குது. நீ போலறத முதல்ல நிறுத்துறியா? ஏற்கனவே முன்னால நிறைய அவமானம் ஆயிடுச்சு. இங்க இருந்து வெளியே போ. இன்னைக்கு நீங்க உங்க 2 பேரோட லிமிட்டை தாண்டி ரொம்ப ஓவரா நடந்துக்கிட்டீங்க. ஒருத்தர் அவமானப்படுத்துறதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறதா நான் இப்பதான் முறையா பாக்குறேன். இதுக்கப்புறம் ஆகாஷா ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரு என்னோட புருஷன். நீங்க என்னதான் கேவலமா முயற்சி பண்ணாலும் சரி, நிச்சயமா அவர் மாறவே மாட்டாரு. அதனால இன்னொரு தடவை ஆகாஷ் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். சரிதா, இங்க என்ன நடக்குது ஷௌரியா? இந்த ஆகாஷ் நம்ம குடும்பத்துக்கே தலைவலி ஆயிட்டான் ஆண்டி. அப்புறம் சரிதா அவன் கூட தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? சரிதாவோட அப்பா தான் இந்த பிரச்சனையை நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டாரு. பண்ண முடியும், நம்மளால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா இவன் உறவையை நம்மளால முறிச்சுக்க முடியும். ஆனா எப்படி? சரி, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. ஆனா ஒண்ணு ஞாபகத்துல இருக்கட்டும், சரிதாக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க கவலைப்படாம இருங்க, சரிதாக்கு ஒன்னும் ஆகாது. இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு கண்டிப்பா ஷௌரியாவும் சந்தியாவும் மட்டும்தான் காரணம். எது எப்படியோ, ஆனா ஆகாஷ் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அவன் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரிதா, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். சாரி,
இன்னைக்கு நடந்த விஷயத்துல என் தப்பு எதுவுமே இல்லை. அவங்க நம்மளை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் கண்டிப்பா அதை நடக்க விட மாட்டேன். நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். உன்னை விட்டுட்டு என்னைக்கும் நான் போகவே மாட்டேன். நான் நான் எப்படி இங்க வந்தேன்? எனக்கு என்னாச்சு? நேத்து நைட்டு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு போல. இப்போ எப்படி நான் சரிதாவை ஃபேஸ் பண்ணுவேன்? சரி பார்த்துக்கலாம். குட் மார்னிங். நேத்து நைட்டு நடந்த விஷயத்தை நினைச்சா ரொம்ப அவமானமா இருக்கு. நேத்து நைட்டு மறுபடியும் என்னால பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால முடிஞ்சா நீ என்னை மன்னிச்சிடு. நேத்து நைட்டு நடந்ததுக்கு ஐம் சாரி. காஃபி எடுத்துக்கோ. ஆக்சுவலி நான் போய் ஃப்ரெஷ் ஆகணும். ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். எதுக்காக விக்கிங்கிற ரவுடிய பார்க்க போனாங்கிறதுக்கு காரணம் இருக்கா? என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஷௌரியா, இப்போ நீ இத பத்தி என்ன சொல்ல நினைக்கிற? அங்க இருந்த பாட்டிலை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சா. இவன் தான் சரிதாவோட புருஷனா? இங்க பாரு, நான் அவளை விட்டு நீ கூட்டிட்டு போ. என்ன விட்டுடு. இப்போ விக்கி பாய் ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சான். இந்த மாதிரி ரவுடிகளையும் பொறுக்கிகளையும் நம்பவே கூடாதுன்னு ஆகாஷுக்கு தெரியும். என் பொண்டாட்டி மேல கை வைக்க உனக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? தன்னோட மனைவியை பார்த்து ஆகாஷ்க்கு கோபம் தான் வந்தது. அந்த கோபத்தால அவனோட கண்கள் செவந்திருந்தது. என்ன இங்க பாத்துட்டு இருக்க? அவனை அடி. ராக்கி விக்கி பாயை பார்த்து எதுவும் பேசாம ஆகாஷை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். இந்த மேட்டரை நான் சால்வ் பண்றதுக்கு இப்ப என்ன பண்றது? ராக்கி ஒரு திறமையான பாக்ஸர் மட்டும் இல்ல, நல்ல புத்திசாலியும் கூட. தோல்வியை ஒத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு அவனுக்கு தெரியும். இவன் கெட்ட எண்ணத்தோட என் மனைவியை தொட்டிருக்கான். ஆகாஷ் சரிதாவை கூட்டிக்கிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் வந்து சரிதாவை செக் பண்ணாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஆகாஷ் ரொம்ப பதட்டத்தோட நின்றுட்டு இருந்தான். யாமினி மேடம் அவங்க ஹஸ்பண்ட் ஆனந்த பாத்துக்கிறதுக்கு அன்னைக்கு ராத்திரி ஹாஸ்பிட்டல்லையே தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதனால இன்னைக்கு ஆகாஷும் சரிதாவும் மட்டும்தான் வீட்டுல தனியா இருப்பாங்க. சாரி சரிதா, என்னால உன்னை பாத்துக்க முடியல. நீ இவ்வளவு பெரிய பிரச்சனையை எதிர்த்து நின்னு இருக்க. ஒருவேளை நான் மட்டும் அந்த இடத்துக்கு வரலனா என்ன ஆயிருக்குன்னு தெரியல. அந்த ஷௌரியாவை நான் சும்மா விட மாட்டேன். மயக்கத்துல இருந்த சரிதா கிட்ட ஆகாஷ் பேசினான். அந்த நேரத்துல சரிதா கண்ணை திறந்தா. அப்ப ஆகாஷ் சரிதா கிட்ட, இப்ப நீ ஓகே தானா? இரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சரிதா எந்திரிக்க ஆகாஷ் கைய பிடிச்சா. அவ தட்டு தடுமாறி எந்திரிக்க ஆகாஷ் பின்னாடி ஒரு தலகாணியை வச்சான். அப்ப எழுந்திருக்க முயற்சி பண்ண சரிதா ஆகாஷ கட்டி பிடிச்சுக்கிட்டா. சரிதா இப்படி பண்ணதை பார்த்த ஆகாஷ் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். உடனே சரிதா கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். நீ என்ன பண்ற? என்னாச்சு? அத நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா ஆனா இப்ப நீ ஏன் கூட இருக்கல. இப்ப எனக்கு எந்த பயமும் இல்லை. அத சொல்லிட்டு சரிதா ஒரு சின்ன குழந்தை மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சா. நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதை கேட்ட சரிதாவுக்கு தைரியம் வந்தது. சரிதா திடீர்னு ஒரு புது வார்த்தைய சொன்னா. ஹப்பி, நீ எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட. ஹப்பியா? சரிதா இந்த மாதிரி பேசி ஆகாஷ் கேட்டதே இல்ல. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீ எப்போத்துல இருந்து என்ன ஹப்பின்னு கூப்பிட ஆரம்பிச்ச? அப்புறம் நீ என்ன சொன்ன? நான் உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணணுமா? இது என்ன கேள்வி? ஹப்பின்னு தானே சொல்ல முடியும். அப்புறம் உன் வைஃப் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? சரிதா சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா ஆகாஷால அதை எப்படி செய்ய முடியும்? இவளுக்கு என்னாச்சு? ஹப்பிங்கிறா. இப்படி கூப்பிடுறத நான் முதல் தடவை கேட்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, சரிதா இன்னும் மயக்கத்துல இருந்து தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த ஷௌரியாவும் விக்கியும் இவளுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன் இப்ப நான் அழகா இல்லையா?
நான் உன்னோட ஒய்ஃபா இருக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லையா? சரிதா கேட்ட கேள்வியை பார்த்த ஆகாஷ்க்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா சரிதாவோட அழகுக்கு ஈடு இணையே இல்லைன்னு நினைக்கிறவன் தான் ஆகாஷ். இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ எதுக்காக இப்படி எல்லாம் யோசிக்கிற? நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்க என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் பேசாம டைட்டிங் இருக்கவா, இல்லன்னா நான் என்னோட இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ மாத்திடவா? உனக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன். சரிதாவுக்கு இன்னும் சுயநினைவு வரலன்னு இப்பதான் ஆகாஷ் புரிஞ்சுக்கிட்டான். நீ எதையும் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ எப்படி இருக்கியோ அப்படியே எனக்கு பிடிச்சிருக்கு. நீ படுத்து தூங்கு. இந்நேரத்துக்கு விக்கி பையனுக்கு வீடியோவை அனுப்பி வச்சிருக்கணுமே. ஆனா இது வரைக்கும் அவரோட காலம் வரல, எந்த மெசேஜும் வரல. ஹலோ, பாருங்க சார், நீங்க சொன்ன டீல் முடிஞ்சிடுச்சு. அதை கேட்ட ஷௌரியா சந்தோஷப்பட்டான். அப்படின்னா வீடியோ உங்ககிட்ட ரெடியா இருக்கா? என்ன சொல்ல வரேன்னா, டீல் முடிஞ்சிடுச்சுன்னா முடியலன்னு அர்த்தம். புரியுதா? எனக்கும் அவளுக்கும் எதுவும் நடக்கல, வீடியோவும் என்னால எடுக்க முடியல. ஆனா ஏன் எதுவும் நடக்கல? போலீஸ் வந்துட்டாங்க, அதனாலதான் என்னால எதுவும் பண்ண முடியல. இன்னையோட உனக்கு எனக்கு இருந்த டீல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஆனா விக்கி பாய் அவனோட முடிவை சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். ஷௌரியா உடனே ரொம்பவே பயந்து போயிட்டான். நேத்து நடந்த விஷயத்துக்காக ஆகாஷ் தன்னை சும்மா விட மாட்டான்னு ஷௌரியாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உனக்கு தெரியுமா, நேத்து சரிதா விக்கி பாய் அப்படிங்கிற ரவுடி கிட்ட இருந்தாலாம். அப்புறம் அவங்க 2 பேரும் விக்கி பாயோட இடத்துல தனியா இருந்தாங்களாம். உனக்கு இதெல்லாம் யார் சொன்னது சந்தியா? என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். அப்புறம் அவ தான் எனக்கு ஃபோன் பண்ணி சரிதாவோட ஸ்கேண்டலை பத்தி சொன்னான். சந்தியா சொன்னதை கேட்ட ஷௌரியாவுக்கு ஒரு யோசனை வந்தது. சந்தியா, எனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியும். அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். அதாவது சரிதா இன்னைக்கு காலையில வரைக்கும் அங்கதான் இருந்தா, அந்த ரவுடி விக்கி கூட. வாட்? எப்படி ஸ்பிரிங் கார்பரேஷனோட டீல்ல இருந்து அவளை தூக்கணுமோ அதே மாதிரி இந்த குடும்பத்துல இருந்தும் அவளை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளணும். அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷௌரியாவும் சந்தியாவும் ஆனந்த் கில்லோட ஆபீஸ்க்கு போனப்ப அங்க நடந்துகிட்டு இருந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சரிதா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தாத்தா முன்னாடி வெக்கமே இல்லாம நிப்ப? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஹர்ஷ் மெஹரா இப்போ விக்கி மாதிரி ஒரு ரவுடி. உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா இல்லையா? நேத்து விக்கியோட ரூம்குள்ள நீ போறத ஷௌரியா பாத்திருக்கான். அப்புறம் ராத்திரி முழுக்க நீ வெளியே வரவே இல்லையா? ஆனா இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. ஷௌரியா, நான் என்ன தப்பா சொன்னேன்? நீ நேத்து விக்கியோட பிரைவேட் ரூமுக்கு போலையா? நீ என்ன பண்ணனு உனக்கே நல்லா தெரியும் சரிதா. நீ உன்னோட பேரோட சேர்த்து இந்த கில் குடும்பத்தோட பேரையும் கெடுக்கிற. இது உனக்கு தெரியுதா இல்லையா? அட்லீஸ்ட் நீ உன்னை பத்தியாவது யோசியா? எந்த ஒரு ஆம்பளைய பார்த்தாலும் அவங்க கிட்ட வெக்கமே இல்லாம போய்கிட்டே இருக்க. 2 பேரும் உங்க வார்த்தையை அளந்து பேசுங்க. பாத்தீங்களா தாத்தா, இந்த உதவாக்கற மாப்பிளையோட திமிரு எவ்வளவு அதிகமாயிட்டே இருக்குன்னு? நேத்து எல்லாரும் முன்னாடியும் இவரு ஷௌரியாவை கை நீட்டி அடிச்சாரு. அப்புறம் இன்னைக்கு இவரு என்ன அமைதியா இருக்க சொல்றாரு. போதும், இதோட நிறுத்திக்கங்க. ஆகாஷ பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு உண்மை என்னன்னா, அதாவது உங்க 2 பேர்ல யாரு பொய் சொல்றாங்கன்னு. தாத்தா கிட்ட இப்ப நான் என்ன சொன்னாலும் சரி, அது அவர் நம்ப போறதில்ல. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் அவர் என்ன நம்பினதே கிடையாது. சரிதா, இந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது உறுதியான ஆதாரம் இருக்கா? என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அன்னைக்கு ஷௌரியா எனக்கு கால் பண்ணா, மெசேஜும் பண்ணா. அந்த மெசேஜ்ல எல்லாமே தெளிவா இருக்கு. ஒருவேளை நான் அந்த இடத்துக்கு சீக்கிரமா வரலன்னா ஆகாஷோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா. ஷௌரியா, இப்போ நீ இத பத்தி என்ன சொல்ல நினைக்கிற? தாத்தா, சரிதா ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மெசேஜ் எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சோ அது ஏன் நம்பர் கிடையாது. அப்புறம் நான் எந்த காலும் பண்ணல. அதை கேட்ட சரிதா அதிர்ச்சியாயி மொபைல பார்த்தா. ஷௌரியா சொன்னது உண்மைதான்னு தெரிஞ்சுக்கிட்டா. கண்டிப்பா சரிதா சொல்றது உண்மை. ஷௌரியா தான் தப்பு பண்ணிருக்கான். இத ப்ரூவ் பண்றது எனக்கு ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்ல. ஆனா என்னுடைய விருப்பம் என்னன்னா, சரிதா இந்த விஷயத்துல இருந்து பாடம் கத்துக்கணும். ஏன்னா அடுத்த தடவை சரிதாவை யாராவது ஃப்ரேம் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா அவர் ரொம்ப சுலபமா யாரோட பிடியிலையும் மாட்டிக்க கூடாது. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ சரிதா கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதாவது ஷௌரியா தப்பு பண்ணிருக்காங்கிறத நிரூபிக்க முடியல. அப்படின்னா அவன் தப்பு பண்ணல. தாத்தா, நான் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இந்த மாதிரி விஷயத்துல எதுக்காக போய் சொல்ல போறேன்? ஹர்ஷ் மெஹரா கூட ஒன்னா இருக்கும்பொழுது நீ ஒரு பொண்ணுங்கிற ஞாபகம் உனக்கு வரலையா? அப்போ நீ ரொம்ப சந்தோஷமா தானே என்ஜாய் பண்ணிட்டு இருந்த. ஆனா இப்போ உன் சுயநலத்துக்காக தாத்தா கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்றியா?
என்ன நீ நம்புற? எனக்கு அது போதும் ஆகாஷ். இதுக்கப்புறம் யார்கிட்டயும் நிரூபிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. என்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் அதுல எனக்கு கவலை இல்ல. உங்களுக்கு இந்த விஷயம் உறுதியா தெரியுமா? ஷௌரியா சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு? ஆகாஷ், இப்ப நீ சொல்ல வரத தெளிவா சொல்லு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எடுக்க வேண்டிய முடிவை எடுத்துட்டீங்க. நீங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறம் யாரு எந்த ஒரு தப்பு பண்ணாலும், எந்த ஃபேவரா இருந்தாலும் சரிதாவுக்கு கிடையாது, ஷௌரியாவுக்கு மட்டும்தான். இல்ல, ஆனந்த் கில் இதை எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற உதவாக்கரைக்கு இவ்வளவு தைரியமானு யோசிச்சாரு. நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? பொறுக்கி. ஆகாஷோட தைரியம் இன்னும் அதிகமாயிட்டே இருந்தது. பொறுக்கியா இருக்கலாம். நான் சரிதாவை எப்ப கல்யாணம் பண்ணேனோ அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என்ன மனுஷனா மதிக்கவே இல்லை. எப்பவும் என்ன அவமானப்படுத்துறீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஈக்குவலா தகுதியானவனா இல்ல. அப்புறம் அந்த காரணத்தினால்தான் நீங்க எங்க மாமா சேகர் கில், அதாவது உங்களுடைய பையன், அவருக்கு நீங்க இன்டைரக்டா தண்டனையை கொடுத்துட்டு இருக்கீங்க. அவரோட வேலையில தடைகளை ஏற்படுத்துறீங்க. அவருக்கு நீங்க பிரஷரை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க அவருடைய வீட்டை விட்டு சரிதாவுடைய வாழ்க்கையை விட்டு என்ன துரத்த நினைக்கிறீங்க. என்ன நான் சொல்றது பொய்யா? தாத்தா, எந்த உண்மை பயமுடுத்துதோ அது எப்பவுமே யாருக்குமே பிடிக்காது. ஆகாஷ் பேசினதை கேட்ட ஆனந்த் கில் பார்க்கறதுக்கு அமைதியா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள எரிமலையா எரிஞ்சுட்டு இருந்தாரு. இந்த உதவாக்கர வீட்டோட மாப்பிளைக்கு இந்த விஷயத்தை பத்தி எப்படி தெரிஞ்சது? எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, நீங்க எல்லாத்துலயும் சரிதாவை இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இவ மேல எந்த தப்பும் இல்ல. சரிதா என்னோட பேத்தி. ஆனா அவ என்னுடைய மனைவி. நீங்க என்ன எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணாலும் அதை நான் பொறுமையா சகிச்சுப்பேன். ஆனா இதை நான் பொறுத்துக்க மாட்டேன். அவளுக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் வரவே கூடாது. ஒருவேளை கஷ்டம் வந்துச்சுன்னா அப்போ அதோடைய விளைவை மொத்த கில் குடும்பமும் சந்திக்க வேண்டியதா இருக்கும். புரியுதா? அவன் எப்பவுமே சரிதாவை பிசினஸ்ல இருந்து வெளியே அனுப்பணும்னு தான் நினைப்பான். அந்த கம்பெனியை எப்படியாவது அவன் அடையணுங்கிறது தான் அவனோட ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் சரிதாவை எப்படியாவது தோக்கடிச்சே தீரணும்னு நினைக்கிறான். அப்ரூவல்காக வந்தியா? ஆனா நீ பாவம், எந்த யூஸும் கிடையாது. நான் இந்த ப்ராஜெக்ட உன்னோட கசின் ஷௌரியாவுக்கு கொடுக்க போறேன். இன்னையிலிருந்து அவன் தான் இந்த ப்ராஜெக்ட ஹேண்டில் பண்ண போறான். ப்ளீஸ், ஷௌரியாக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கடைசியா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அந்த பார்ட்டிக்கு பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் வந்தாங்க. ஆகாஷையும் சரிதாவையும் பார்த்த சௌரியா அப்புறம் சந்தியாவோட மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சது. நான் ஆகாஷ் கிட்ட ஒரு வேலை கொடுத்திருந்தேன். அவனால அதை பண்ண முடியல. இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா திமிர ஆடிக்கிட்டு இருக்கான். நான் அதுக்காக தான் ஒரு நல்ல ஐடியாவா யோசிச்சு வச்சிருக்கேன். அது மட்டும் நடந்தா இப்போ இந்த பேர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனா அதுக்கு உதவி கண்டிப்பா தேவைப்படும். அந்த ஷௌரியாவோட மனசுல அப்படி என்னதான் இருக்கு? சரிதா, வெல்கம் செல்லம். ஆகாஷ், வெல்கம் டு த பார்ட்டி. தேங்க்யூ. ஆனா இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு. ஹே ஆகாஷ், இந்த சூட்டை எங்க வாங்கின? ஓ, இப்போ இந்த உதவாக்கர புருஷன் தன்னோட மனைவி காசுல வாழ ஆரம்பிச்சிட்டானா? இல்லனா உனக்கு எங்க இருந்து இந்த தகுதி வந்திருக்கும்? உன்னால இந்த மாதிரி சூட்ஸ் எல்லாம் வாங்க முடியாதுல்ல? ஏ மாமா, இவன் சொல்றதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன இருந்தாலும் மாமா வீட்டோட மாப்பிள்ளையாச்சே. வீட்டோட மாப்பிள்ளைனா மாமியாரோட பணத்துல தானே வாழ்வாங்க. அப்படி இல்லைன்னா வைஃபோட பணத்தை வச்சு தானே சந்தோஷமா இருப்பீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, சாரி. இங்க பாரு சந்தியா, சரிதா நிஜமாவே இவனை காதலிக்கிறான்னு உனக்கு தோணுதா? ஏன் உனக்கு அப்படி தோணலையா என்ன? அங்க பாரு, தன்னோட புருஷனை விட்டுட்டு. அதுவும் உண்மைதான். இட்ஸ் ஓகே, வாங்க நாம என்ஜாய் பண்ணலாம். இல்ல, நான் ட்ரிங்க்ஸ் பண்றது இல்ல. என்ன? அட கம் ஆன் ஆகாஷ், அடிக்கடி நாம இந்த மாதிரி பார்ட்டி பண்ணிக்கணும். இந்தா கொஞ்சம் குடி. இல்ல குடிப்பா, குடி.
எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இவர் தான் எங்க வீட்டோட மருமகன். இவர் ரொம்பவே ஃபேமஸ். எங்களோட இந்த குடும்பத்துல இவரோட நிலைமை என்ன எல்லாத்தையும் இப்போ தெளிவா சொல்லுவாரு. இவர் எதை பத்தி யோசிச்சு எங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டாருன்னு. ஓ, அப்படின்னா நீங்க 2 பேரும் இதுக்காக தான் என்ன ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சீங்களா? சரி, நீங்க இவ்வளோ ஆர்வமா இருக்கிறதுனால சொல்றேன். கேளுங்க, நீ இருக்கியே 1ஆம் நம்பர் பேராசை பிடிச்ச ரொம்ப கேவலமான ஆளு. கில் கன்ஸ்ட்ரக்ஷனை பேக் டோர் வழியா வந்து அடையணும்னு நினைக்கிற. அதனாலதான் நீ சரிதாவை உன் வழியில இருந்து விலக்கி வைக்கணும்னு நினைக்கிற. அட, நீ எங்க 2 பேர் உறவையும் பிரிக்கணும்னு நினைக்கிற. நீ என்ன உளர்ற? வாய மூடு. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் இன்னும் பேசியே முடிக்கல. நீ இந்த பிசினஸ அடையணுங்கிறதுக்காக என்னென்னவோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. உங்க அப்பா இருக்காரு நீரஜ், அவரோட சேர்ந்துட்டு தாத்தாவை ஏமாத்திட்டு இருக்கிற. அப்புறம் சரிதாவை அவருக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு இருக்க. ஆகாஷ், ஸ்டாப் இட். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ தாத்தா தாத்தா தாத்தா. அப்புறம் தாத்தா, நான் உங்களை என்ன சொல்றது? மேலோட்டமா பார்க்கும்போது நீங்க சரிதாவுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? ஆனா உங்க மனசுக்குள்ள நீங்க இவனுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதான் நீங்க எடுக்கிற எல்லா முடிவும் இவனுக்கு ஆதரவாகவும் சரிதாவுக்கு விரோதமாவும் இருக்கு. You are disgusting. முதல்ல இங்க இருந்து போ. ஆகாஷ், be in your limit. இவர் எங்களுடைய தாத்தா. உன்னுடைய வயசு, அனுபவம், தகுதியை விட பெரியவர். சந்தியா, ஓ சந்தியா, உனக்கு என்ன குறை இருக்கு? அது என்னன்னா, நீயும் ஷௌரியாவும் சேர்ந்து சரிதாவுக்கு எதிராக பிளான் பண்றீங்க. நான் நீயும் ஷௌரியாவுடைய சித்தப்பா பொண்ணு தானே. உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பீங்க. ஆனா சரிதாங்கிற விஷயம் வரப்ப மட்டும் நீங்க 2 பேரும் ஒன்னாயிடுறீங்க. அதனால தானே நீங்க 2 பேரும் என்னை குடிக்க வச்சு என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. கரெக்டா? ஆனா நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, நான் சரிதா கூட தான் இருப்பேன். அப்புறம் நான் இருக்கும்போது சரிதாவை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. உண்மையை சொல்லவா ஷௌரியா? சரிதா மட்டும்தான் உங்க எல்லாரையும் விட டேலண்டானவ. எல்லாரையும் பாத்துக்கிறா, எல்லார் மேலயும் அக்கறையா இருக்கா. ஆனா எல்லா சதிகளும் அவளுக்கு தான் நடக்குது. நீ போலறத முதல்ல நிறுத்துறியா? ஏற்கனவே முன்னால நிறைய அவமானம் ஆயிடுச்சு. இங்க இருந்து வெளியே போ. இன்னைக்கு நீங்க உங்க 2 பேரோட லிமிட்டை தாண்டி ரொம்ப ஓவரா நடந்துக்கிட்டீங்க. ஒருத்தர் அவமானப்படுத்துறதுக்காக இவ்ளோ கீழ்த்தரமா நடந்துக்கிறத நான் இப்பதான் முறையா பாக்குறேன். இதுக்கப்புறம் ஆகாஷா ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரு என்னோட புருஷன். நீங்க என்னதான் கேவலமா முயற்சி பண்ணாலும் சரி, நிச்சயமா அவர் மாறவே மாட்டாரு. அதனால இன்னொரு தடவை ஆகாஷ் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். சரிதா, இங்க என்ன நடக்குது ஷௌரியா? இந்த ஆகாஷ் நம்ம குடும்பத்துக்கே தலைவலி ஆயிட்டான் ஆண்டி. அப்புறம் சரிதா அவன் கூட தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? சரிதாவோட அப்பா தான் இந்த பிரச்சனையை நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டாரு. பண்ண முடியும், நம்மளால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா இவன் உறவையும் நம்மளால முடிச்சுக்க முடியும். ஆனா எப்படி? சரி, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. ஆனா ஒண்ணு ஞாபகத்துல இருக்கட்டும், சரிதாக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க கவலைப்படாம இருங்க, சரிதாக்கு ஒன்னும் ஆகாது. இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு கண்டிப்பா ஷௌரியாவும் சந்தியாவும் மட்டும்தான் காரணம். எது எப்படியோ, ஆனா ஆகாஷ் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அவன் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்படி இங்க வந்தேன்? எனக்கு என்னாச்சு? நேத்து நைட்டு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு போல. இப்ப எப்படி நான் சரிதாவை ஃபேஸ் பண்ணுவேன்? சரி, பாத்துக்கலாம். குட் மார்னிங்.
நேத்து நைட்டு நடந்த விஷயத்த நினைச்சா ரொம்ப அவமானமா இருக்கு. நேத்து நைட்டு மறுபடியும் என்னால பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால முடிஞ்சா நீ என்னை மன்னிச்சிடு. நேத்து நைட்டு நடந்ததுக்கு ஐம் சாரி. காஃபி எடுத்துக்கோ. ஆக்சுவலி நான் போய் ஃப்ரெஷ் ஆகணும். ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஹலோ, நான் விக்ரம் பேசுறேன். இப்போ எதுக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்க? நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க யங் மாஸ்டர்? நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், நீங்க என்ன ஃபாலோ பண்றதை விட்டுருங்க. எனக்கு அடிக்கடி ஃபோன்லாம் பண்ணாதீங்க. நான் ஒரு பெரிய பணக்காரங்கிற விஷயத்தை யாரும் தெரிஞ்சுக்கிறத நான் விரும்பல. இந்த விஷயம் சீக்கிரட்டா தான் இருந்தாகும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.